அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தூத்துக்குடியில் 5 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. எல்லாருமே ஆண்கள் தான். அஜிதா அப்படிங்கிற பெண் பொறுப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பதவி கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்க. கிடைக்காதனால பணியூரில் விஜய் அவருடைய காரையே மறித்ததை நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்தோம். இந்த சூழலில் நேற்றைய முன்தினமும் பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை சாப்பிட்டு வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து அவங்கள வந்து திமுக கைக்கூலின்னு சொல்கிறாங்க, தாவேக்காவினரே சொல்கிறாங்க. அதில் மனமுடிஞ்சு தான் தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா தற்கொலைகளின் தலைநகரமாக இன்றைக்கி தமிழ்நாடு, சென்னை உருவெடுத்திருக்கு. இதை வந்து இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அற்ப அரசியலுக்காக இந்த விஷயத்தை பெருசுப்படுத்துகிறாங்க. திமுகவை தாவேக்காவை பிடிக்காத ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் இதை வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு ஹீரோயிசமாக இதை வந்து சித்தரிக்கிறாங்க. இப்போ பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட இதை பற்றி பேசும்போது சிலாகிச்சு பேசுகிறாங்க. இது ரொம்ப ஒரு மருத்துவராக இருந்துக்கிட்டு விஜய் கூப்பிட்டு பேசியிருக்கணும் அப்படின்றாங்க. இல்லைங்க, ஒரு மருத்துவராக இருந்துட்டு இந்த பிரச்சனையை அவர் அணுகக்கூடிய விதம் என்பது அருவருப்பாக இருக்குது. அற்ப அரசியலை செய்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். தற்கொலைகளை பற்றி செய்தி வெளியிடும் பொழுது மீடியா என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வை கடைபிடிக்கணும்னு தேசிய சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடமைகள் இருக்கின்றன, வழிகாட்டு நெறிகள் இருக்கின்றன. அதை எதையுமே மீடியா ஃபாலோ பண்ணுறதில்ல. அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களும், ஒரு கட்சி புதுசாக ஆரம்பித்த கட்சி, அந்த கட்சியில் வந்து பொறுப்பு இல்லைன்ற காரணத்துக்காக ஒரு பெண்மணி தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சிக்கிறாருன்னா அது ரொம்ப ஆபத்தானது, கண்டிக்கத்தக்கது. எதன் பொருட்டும் அதை ஒரு 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 ஹீரோயிசமாக அதை வந்து நம்ம வந்து ஒரு குளோரிஃபை பண்ணி நம்ம செய்தி வெளியிட முடியாது. ஒரு கட்சியில் பொறுப்பு இல்லைன்னா நீ தற்கொலை பண்ணிப்பேன்னா கட்சி அப்புறம் என்னத்துக்கு அரசியலுக்கு வரீங்க நீங்களும்? அப்போ இதை பற்றின செய்தி வெளியிடும்போது இதில் எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய்ன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா எதிர்கட்சிகள் இன்றைக்கி வந்து திமுக, அண்ணா திமுக, குறிப்பாக திமுக தாவேக்காவை வேட்டையாடுற, விஜயோட புகழை கெடுக்கிற எல்லா கேடுகட்ட காரியத்தையும் திமுகவோட ஆதரவில் திமுகவால் நடத்தப்படுகிற ஊடகங்களும் திமுகவோட தொங்கு சதைகளும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதில் பலியாகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அப்பாவி இளைஞர்கள், இளம் பெண்கள், விவரம் அறியாதவர்கள். தற்கொலைகள் வந்துங்க ஒரு பெரிய சப்ஜெக்ட் இன்றைக்கி இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில். இந்தியாவின் தற்கொலை தலைநகரமாக இன்றைக்கி வந்து கேரளா உருவாகியிருக்குது, அடுத்து தமிழ்நாடு இருக்குது. சென்னை மாநகரம் இந்தியாவிலே வந்து ஒரு சிட்டின்ற முறையில் தற்கொலைகளின் தலைநகரமாக உருவெடுத்திருக்கிறது. தற்கொலைகள்ன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு செய்தி நீங்கள் போடுறீங்க இப்போ பேப்பரில், தற்கொலை முயற்சி, அஜிதா தற்கொலை முயற்சி, இந்த கதையெல்லாம் எழுதிட்டு கடைசியாக எதோடு முடிக்கணும் தெரியுமா? தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் இந்த தொலைபேசி எண்ணை உடனடியாக தொடர்பு கொள்ளவும், அந்த டிஸ்க்ளைமரோடு தான் நீ முடிக்கணும். அங்கே அதை போடாமல் அந்த செய்தியை போடக்கூடாது. எவனாவது போடுறானான்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில ஊடகங்களை தவிர தமிழ் ஊடகத்தில் எனக்கு தெரிஞ்சு தினமணியில் சில நேரங்களில் பார்க்குறேன், சில நேரத்தில் பார்க்கல. மற்ற எவனுமே போடுறது கிடையாது. தினமலரோ, தந்தியோ, தினகரனும். இது எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்ற தன்மை இது. இது வந்து அனிதா நீட்டுக்கான தற்கொலையாக இருக்கட்டும், அதை வச்சு எவ்வளோ அரசியல் பண்ணானுங்க. பெரிய புரட்சி பேசுகிறவனுங்க கூட அனிதா விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து ரத்தம் குடித்தாங்க. நீட்டை எதிர்க்கிறோன்ற போர்வையில், பாஜக எதிர்ப்புன்ற போர்வையில் அனிதாவோட தற்கொலையை எந்த அளவுக்கு தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக அரசியல் கட்சிகளும் குறிப்பாக ஊடகங்களும் எந்த அளவுக்கு வந்து அதை சுரண்டுனாங்க, அந்த விஷயத்தை வந்து ரத்தம் குடித்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப அருவருப்பானது. சட்டப்படி இது தண்டிக்கப்பட வேண்டியது. இந்த ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நடவடிக்கை அவனும் எடுக்க முடியாது. ஏன்னா சட்டம் தெளிவாக இல்லை, அதில் ஆம்பிகுட்டி இருக்குது. இப்போ அதே தான் அஜிதா விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை எப்படி அணுகிறதுன்னு ஒரு முறை இருக்குல்ல. தமிழிசை சவுந்தரராஜன் எதுக்கு இதை பற்றி கருத்து சொல்லணும்? அவங்க கட்சியில் 1000 ஓட்டை இருக்குதுங்க. விஜயை நீங்கள் கட்சியாகவே ஏற்றுக்கல. விஜய் கட்சியிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தம்மா, ஒரு மருத்துவர், நன்கு படித்த, நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு மருத்துவர் ஒரு தற்கொலைன்ற ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற குறைந்தபட்ச புரிதல் ஒரு சராசரி மனிதனை விட ஒரு மருத்துவருக்கு நன்றாக இருக்கும். அவங்க ஏன் வந்து இது வந்து விஜய் பதில் சொல்லணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க? இது முதல்ல கண்டிக்கத்தக்கது. இத்தகைய முயற்சிகளில் யாரும் ஈடுபட வேண்டாம்னு சொல்கிறது தான் ஒரு குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் உள்ள ஒரு அரசியல்வாதியுடைய, ஒரு மருத்துவருடைய கடமையாக இருக்க முடியும். இது போன்ற காரியங்களுக்காக தற்கொலை வேண்டாம், எதன் பொருட்டும் தற்கொலை வேண்டாம், அந்த எண்ணத்தை விட்டொழித்து விடுங்கள். நாம் இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுறது வந்து அடுத்தவர்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலை கொடுக்கும். அந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டது என்னன்றதை பற்றி நான் உள்ளே போக விரும்பலை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, நீங்கள் தயவுசெய்து இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அது ஒரு பெருந்தன்மையான ஒரு ஸ்டேட்ஸ்மேன் லைக்கான ஒரு அப்பீல். புரியுதுங்களா நான் சொல்கிறது? மொழிக்காக உயிர் விடுறது, ஒரு கொள்கைக்காக உயிர் விடுறது, ஒரு தலைவனுக்காக உயிர் விடுறது, இது எல்லாமே வந்து பகுத்தறிவுக்கு பொருந்தாதது.
இதை ஊக்குவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அப்படி இருக்கும்பொழுது டாக்டர் தமிழிசை போன்றவர்கள் வந்து விஜயை விமர்சனம் பண்ணி அறிக்கை கொடுக்கறதுன்றது ரொம்ப அற்பத்தனமானது, அபத்தமானது, ஆபத்தானது. ஏன் தெரியுமா நான் இதை இவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன்? இந்த போக்கு வளருது, இந்த காப்பி கேட் கில்லிங்குன்னு. அதே மாதிரி வந்து தற்கொலைன்றது வந்து ஒவ்வொரு மனிதனோட ஆழ் மனசுலையும் இருக்கும். நீங்கள் உளவியல் மருத்துவர்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. சைக்காலஜி படித்த மாணவர்களையோ அல்லது சைக்காட்ரிக் மருத்துவர்களை கேட்டிங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் உளவியல் அறிந்தவர்களை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவர்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்வார்கள். அதாவது என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுடைய நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆரோக்கியமான மனநிலை உள்ளவன், எனக்கு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான எண்ணங்கள் வரும். இல்லை, நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ நமக்குள்ள தற்கொலை எண்ணம் ஒரு ஓரத்தில் இருக்கும். இது வந்து பலருக்கு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும், சிலருக்கு வந்து அந்த எண்ணம் வந்து வந்து போகும். வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, தனி மனித பிரச்சனைகள் வரும்போது, 1000 பிரச்சனை இருக்குது லைஃப்பில். ஸோ பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் பெரிய பிரச்சனைவாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது, தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு வரும்போது நாம் வந்து அவுட் சைடு ஹெல்ப் பண்ண ஆடுறோம். அது கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை யார்கிட்டயோ போய் உதவி கேட்குறதா இருக்கலாம், இல்லை வந்து போதைக்கு, கஞ்சாக்கு, குடிக்கு, போதை மருந்துக்கு அடிமையாகிறது. இது எல்லாமே வந்து ஒரு விதத்துலேருந்து எஸ்கேப்பிசம் தான் அவங்களுக்கு. அப்போ ஒரு தனி மனிதன் வந்து தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு ஆணோ பெண்ணோ தற்கொலையும் ஒரு வடிகாலாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி நேரத்தில் காலகாலமாக. அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு போக்கு என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே தற்கொலை தலைநகரமாக கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மாறி இருக்கிறது என்பது ஒரு ஆபத்தான போக்கு. அந்த எண்ணம் உள்ளவர்களை இந்த மாதிரியான செய்திகளை நம்ம வந்து பெருசுப்படுத்தி வெளியிடும்போது அது அவங்கள அறியாமலே ஊக்குவிக்குது. அது காப்பி கேட் கில்லிங்குன்னுவாங்க. அதே மாதிரி காப்பி கேட் சூசைட்ஸ். ஒரு சம்பவத்தை பார்த்து அப்படியே நடக்குது, காப்பி அடிக்கிறதுல அது மாதிரி காப்பி கேட் கில்லிங்குன்னுவாங்க. அந்த மாதிரியான ஒரு போக்கை வந்து இது ஊக்குவிக்கும். அதுவும் ஒரு புது கட்சி. அது பார்த்திங்கன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. வேறு ஒருத்தன் அதே மாதிரி தூக்க மாத்திரை ஏதோ போட்டிருக்கான். நீங்கள் இதை ரிப்போர்ட் பண்ணும்போது தொலைக்காட்சிகள் வந்து சோஷியல் மீடியா இன்றைக்கி வந்து பரவலாயிடுச்சு. முன்பு வந்து ஒரு செய்திக்கு வந்து பாரம்பரிய ஊடகங்களை நம்ம நம்பியிருந்தோம், தந்தி பேப்பரையோ டிவியையோ நம்பியிருந்தோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. அடுத்த நிமிஷம் நமக்கு மீடியாவில் வருது, உண்மையும் வருது, பொய்யும் வருது. இப்போ இந்த சூசைடை பற்றின இந்த தகவல்களை ஒரு 3 நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீடியாலையும் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியாலையும் பார்க்குறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பம்பார்டடாக இருக்குது இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். உங்கள் தலைமையில் வந்து அது திணிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து அந்த பெரிய பிரச்சனைகள் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு தற்கொலை எண்ணம் உங்களுக்குள்ள வெளிப்படையாக இல்லை, உள்ள எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது. நீங்கள் அதை கடந்து போய்ட்றீங்க, பேசிடுறோம், நம்ம பேசிட்டு கடந்து போய்டுறோம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த எண்ணம், இதில் ஏற்கனவே அந்த எண்ணம் கொண்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக அந்த கட்சியில் இருக்கவங்க, வேறு கட்சியில் இருக்கவங்க, அவங்க மத்தியில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சனையை அணுகும்பொழுது எப்படி அணுகணும்? எனக்கு தமிழிசையோட பேச்செல்லாம் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஒரு டாக்டராக இருந்துட்டு அந்த மாதிரி இதை பேசுகிறாங்க, அற்ப அரசியலுக்கு. இது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்டுங்க இது. நீங்கள் கொத்தா சூசைட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய அளவில் வந்து இவர் கவர்னர் ஒரு விஷயம் சொல்கிறாருங்க. அவரோட நம்பகத்தன்மை ரொம்ப பாதாளத்தில் இருக்கிறதால அவர் பேசுகிறது எதுவுமே எடுப்பட மாட்டேங்குது. ஆனால் அவர் சொல்கிறது உண்மை. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் சமீபத்தில் பேசும்பொழுது வந்து இந்தியாவிலேயே அதிகம் தற்கொலை நடக்கக்கூடிய முக்கியமான நகரமாக, மாநிலமாக சென்னையும் தமிழகமும் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு, ஆண்டுக்கு 20,000 பேர் என்னமோ தற்கொலை செய்து கொள்கிறார்கள்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஆபத்தான போக்குன்னு பேசியிருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். விச் இஸ் அ வெரி சீரியஸ் மேட்டர். அது அவர் பேசினதால் மக்கள் மத்தியில் எடுப்படல. இதையே ஸ்டாலின் பேசியிருந்தாருன்னா அது குறித்த ஒரு விவாதம் வந்திருக்கும். ஏன்னா இந்த கவர்னர் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக எல்லாத்தையும் செய்கிறதால, இங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக தினம் இம்சை கொடுக்கறதால 5 வருஷமாக ஃபுல் டைம் ஜாப் தான் அவருக்கு. அவர் சில நேரங்களில் உண்மை பேசும்போது எடுப்படும். உண்மை பேசினாலும் போய் தான் சொல்கிறான்னு எடுப்ப மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. ரொம்ப ஓகியம் வந்துட்டாருன்ற மாதிரி போயிடுறாங்க. ஆனால் அவர் சொன்னது உண்மை, கவர்னர் சொன்னது உண்மை. இப்போ எனக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் ஏன் இதை இவ்வளோ விரிவாக பேசுகிறேன்னா, இந்த அஜிதாவோட இந்த தற்கொலை முயற்சி என்பது ரொம்ப எனக்கு படிக்கும்போதும் கேட்கும்போதும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த போக்கு வளர்றதுன்றது நல்லது இல்லை சிவா. இது வந்து என்னென்னா, நாளைக்கு சீட்டு கிடைக்கலன்னா 4 பேர் தற்கொலை பண்ணிப்போம், அட்டெம்ப்ட் பண்ணுவான். அட்டெம்ப்ட் பண்ணுறவன்லாம் உங்களுக்கு வந்து சாக மாட்டான், ஆனால் 1-2 செத்துருவான். அந்த அட்டெம்ப்ட் பண்ணுறதே ஆரோக்கியமானதல்ல. ஏன்னா மனநலன்றது உடல் நலனுக்கு ஈக்குவலானது. உங்கள் பாடி ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்கள் உடல் அளவுலையும் ஹெல்த்தியாக இருக்கணும், மனதளவுலையும் ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த மாதிரி தற்கொலைகளில் ரொம்ப சர்வசாதாரணமாக செய்ய முயற்சிக்கிறது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி தலைவர்கள் கருத்து சொல்கிறது, இது எல்லாமே தமிழ்நாட்டில் ரொம்ப 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 அருவருப்பாக இருக்குது. இது வந்து ஒரு ஆரோக்கியமற்ற சீழ்பிடித்த ஒரு சமூகத்தோட ஒரு போக்கு தான் இதை காட்டுது. விஜயோட அரசியலில்
அவர் கட்சியில் 2 பேர் ஆக்சுவலாக அஜிதாவுக்கு பிறகு வேற ஒருத்தர் கேள்விப்பட்டேன், அதிர்ஷ்டவசமாக பழிச்சுக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த போக்கு வளர்வது நல்லதில்ல. எனக்கு தெரிஞ்சு அனைத்து கட்சி தலைவர்களும் சிவில் சமூகமும் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். கவனத்தை இருக்கிறதுக்காக கூட பண்ணிடுவாங்க, பண்ணுறாங்க அப்படியும் இருக்கலாம். நான் சொல்கிறது அரசியல் கட்சிகள், எல்லா கட்சிகளும், எலெக்ஷன்லாம் வருது, எல்லா கட்சிகள், மீடியா, சிவில் சமூகம் எல்லாருமே இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். எதன் பொருட்டும் தற்கொலை செய்யாதீங்க. தற்கொலையை ரிப்போர்ட் பண்ணுறதுல மீடியாவுக்கு உச்சபட்ச தன்னடக்கமும் எச்சரிக்கை உணர்வும் வேணும். அந்த மாதிரி செய்திகளை கூடிய வரைக்கும் போடாமலாது இருங்க. இது எதையுமே இது பண்ணாமல், இப்போ விஜயை பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக விஜயை எதிர்க்கக்கூடியவங்க இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து விஜயை பழிவாங்குறோன்னு நினச்சிக்கிட்டு இந்த செய்தியை பூதாகரமாக்குறாங்க, பார்க்குறோம் நம்ம. ஆக்சுவலாக அதன் மூலமாக அவங்க சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிறாங்க. நீ விஜயை எதிர்க்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. அது கையில் கிடைக்குது, எதை எடுத்து வேணால் அடிக்கலாம்னா வேறு ஆயுதங்களை எடுத்து அடிங்க. இந்த மாதிரியான ஆயுதம்னா ஃபிசிக்கலாக சொல்லலை, விமர்சனத்தை சொல்கிறான். ஆனால் இந்த மாதிரியான போக்கு இருக்குல்ல, விஜயை பிடிக்காத ஒரே காரணத்துக்கு விஜய் கட்சியில் தற்கொலை பண்ணிக்கிறவனை பற்றிலாம் நீ செய்தி போடும்போது இஷ்டத்துக்கு கண்ட மீனிங் போடுறீங்கன்னா நாளைக்கு அது எல்லா கட்சியிலையும் திரும்புங்க. இப்போ திமுகவில் சீட்டு கிடைக்காம 2 பேர் தற்கொலை முயற்சி பண்ணுறான், மொத்த செத்தே போயிடுறான். நம்ம அதுக்காக திமுக தலைமையை குறை சொல்லுவோமா? முட்டாள்தனமானது இது. அரசியலில் கிடைக்காமலும் போகும். தற்கொலை எதற்கான தீர்வும் அல்ல. ஆகவே விஜயை பிடிக்காத காரணத்துக்காக, விஜயோட வருகை பிடிக்காத அரசியல் கட்சிகள், திமுகவோட தோழமை கட்சிகள், அவர்கள் சார்பான ஊடகங்கள், திமுகவை சாராத, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஊடகங்களும் இந்த அஜிதா விஷயத்தை பற்றின அந்த விமர்சனங்கள் என்பது அந்த செய்தியாக வெளியிடுறதுன்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆபத்தானது. ஐ திங்க் ஒட்டுமொத்த சிவில் சமூகமும் கவலைப்பட வேண்டிய விஷயம். அரசியல் கட்சி தலைவர்கள் கொஞ்சமாவது பொறுப்போடு செயல்படணும். விஜய் அரசியல் ரீதியாக எதிர்க்கிறது என்பது வேறு, இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்ப்பது என்பது வேறு. ஒவ்வொரு தற்கொலையை பற்றிய செய்தியும் ஆபத்தானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு அது அந்த முயற்சியை செய்து பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை தான் தூண்டும். அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கே ஆபத்தானது. சமீபத்தில் பியூஷ் கோயல் தொகுதி பங்கீடுக்காக சென்னை வந்திருந்தார். அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் ஒரே செய்தி, குறிப்பிட்ட மாதிரியே ஓபிஎஸ் அவர்களுக்கு 3 தொகுதி, டிடிவி அவர்களுக்கு 6 தொகுதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கடுப்பாகி ரியாக்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. 2 பேருமே விஜய் அவர்களோட இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு. என்ன சார் நடக்குது தமிழக அரசியல்? சார், அந்த செய்தி அதிமுகலேருந்து பிளான் பண்ண செய்தி, திட்டமிட்டு அதிமுகலேருந்து பிளான் பண்ண செய்தி. அதனால தான் இது வரைக்கும் அவங்ககிட்ட எந்த மறுப்பும் வரல. இது ரொம்ப அற்பத்தனமாக அதிமுக தலைமை நடந்து கொண்டது. அவங்களுக்கு யார் இந்த மாதிரியான ஆலோசனைலாம் சொல்கிறாங்கன்னு தெரியல. அவர்களுக்கு இருக்கக்கூடிய 3-4 ஊடக வியூக வகுப்பாளர்களில் ஒரு பிரிவினர் செய்த காரியன்றாங்க. ஏன்னா ஒரே மாதிரி எல்லா ஊடகங்களுக்கும் அன்றைக்கி செய்தி வந்தது. அது ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்களை கோபப்படுத்தியிருக்கு. இவங்களையும் விஜயகாந்த், பிரேமலதாவும் அதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு நம்பர்ஸை சொல்லி மக்களை உளவியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் அதுக்கு தயார்படுத்துகிற வேலையில் அதிமுக இறங்கியிருக்கு. இவ்வளோ தான் உங்களுக்கு அப்படின்னு. அது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான் நமக்கு தெரியாது. அது பேக் ஃபயர் கூட ஆகலாம். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் என்டிஏவுக்குள்ளே, அதிமுகக்குள்ளே இல்லை, என்டிஏவுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு பிஜேபி எடுத்த முயற்சி, இறுதிக்கட்ட முயற்சியும் தோல்வி அடைந்து விட்டதாக தகவல்கள் வருகின்றன. அதனால தான் அன்றைக்கி ஈவினிங்கே ஓபிஎஸ்ஐ சந்திப்பதாக இருந்த பியூஷ் கோயல் தன்னுடைய திட்டத்தை கைவிட்டு ரத்து செய்துவிட்டு போய்விட்டார். இது ஓபிஎஸ்க்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கியிருக்கிறது. நாங்கள் எப்படியாவது என்டிஏவுக்குள்ளே உங்களை அகாமடேட் பண்ணிக்கிறோன்னு பிஜேபி கொடுத்த வாக்குறுதி காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. ஏன்னா எடப்பாடி கூட்டணியாக கூட வேணான்றார். முதல்ல அதிமுகக்குள்ளே வேணான்றவர் ஒரு கட்டத்தில் 2 பேரையும் என்டிஏக்குள்ளே வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. பட் அதற்கும் அவர் மசிய மறுத்து விட்டார். முடியாதுன்னு உறுதியாக சொல்லிட்டார் பியூஷ் கோயல்கிட்ட. அதனால தான் அன்றைக்கி ஈவினிங் பொர்சுவாகத்தில் கல்யாண மண்டபத்தில் தன்னுடைய ஆதரவாளருடன் பேசிய ஓபிஎஸ் ரொம்ப கோபம் அடைஞ்சு பழனிசாமின்ற பேரை சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குன்னெலாம் சொன்னார். ஸோ இன்றைக்கி கையறு நிலையில் இருக்கார் ஓபிஎஸ். எங்கே போகிறதுன்னு தெரியாமல், தாவேகாவா திமுகவான்னு தெரியாமல், அங்கே சீட்டு கொடுத்து தாவேகாவா திமுகலாம் கேட்டிருக்காரு அவர். ஓபிஎஸ், டிடிவி 2 பேரையும் என்டிஏவுக்குள் சேர்க்க முடியாது என்று உறுதியாக எடப்பாடி மறுத்து விட்டதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் எடப்பாடி கைதான் வாங்கி இருக்குதா? இறுதி முடிவு எடப்பாடி எடுக்கிறது தானே? பாஜகலாம் பெரிதளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. இப்போதைக்கு அதுதான் உண்மை. ஒரு கட்டத்தில் என்டிஏக்குள்ளே சேர்த்துக்கோங்கன்னு அவர் பச்சை கொடி காட்டியதாக பேசப்பட்டது. அதை வைத்து ஓபிஎஸ்க்கு பிஜேபி கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் என்டிஏக்குள்ளே உங்களை அகாமடேட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ஒதுக்குற சீட்டில் நாங்கள் உங்களுக்கு ஒதுக்கிறோம். இதை டிடிவிக்கிட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு பிறகு அது செயல்படுத்த முடியாமல் போயிட்டுது. இந்த முறை பியூஷ் கோயல் வந்தப்போ எடப்பாடி கொடுத்த செய்தி என்பது முடியாது, என்டிஏக்குள்ளேயும் அவங்க முடியாது. ஃபைனலாக நோ, ஏடிஎம்கேலையும் கிடையாது, என்டிஏலையும் கிடையாது. அதனால தான் பியூஷ் கோயல் இந்த சந்திப்பை ரத்து செய்து விட்டு போய்விட்டார். ஓபிஎஸ்க்கு இருக்கிற 2 வாய்ப்பு, ஒன்று தாவேகா இல்லைன்னா திமுகவா?
போகணும், இல்லை அரசியல் விட்டு ஒதுங்கிறது, இல்லை தனியாகவும் போகலாம். தனியாகவே போகலாம், அவர் தனியாக போகலாம், போக மாட்டார். திமுகவுக்கு போகலாம் வாய்ப்பு இருக்குது, தாவேக்காக்கும் போகலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் விரும்புவது திமுகவுக்கு போனால் தான் கிடைக்கும். அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். திமுகவுக்கு போனார்னா ஜெயிக்கலாம், தோற்கலாம், பட் கிடைக்க வேண்டியது கிடைக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி செய்திகளை ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுற கசிய விடுறதுனால வந்து ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ கூட்டணிக்கு வரவிடாமல் தடுக்க முடியும். அதுதான். ஆனால் தேமுதிக வந்து ஏன் கோவப்படுத்தல? இல்லை அது அங்கே சிக்கல் வேறு. இப்போ பாமகவும் தேமுதிகவும் என்டிஏக்கு பெரிய தலைவலியாக மாறி போச்சு. சரி, 3 பிரச்சனைங்க. ஒன்று ஓபிஎஸ் டிடிவி பிரச்சனை, இன்னொன்று பாமக பிரச்சனை, இன்னொன்று தேமுதிக பிரச்சனை. இங்கே என்டிஏவே டேக் ஆஃப் ஆகலை. சுத்தமாக என்டிஏன்றதே இங்கே இல்லாமலே அது 8 மாதத்துக்கு முன்னால் ஒரு அலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணார் அமித்ஷா, இன்ன வரைக்கும் டேக் ஆஃபே ஆகலை. இப்போ பாருங்கள் பாமக பிரச்சனையை பாருங்கள், அடி தடி வெட்டுக்குத்தில் போய் முடியுது. 2 பேரும் மாறி மாறி தூக்கிட்டாங்க. இன்றைக்கி தூக்கிட்டாங்க. சேலத்தில் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் அன்புமணி கொடுக்குறாரு. அன்புமணி பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இவங்க இன்றைக்கி எல்லா பேப்பர்லேயும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ராமதாஸ் தரப்புலேருந்து எல்லா பேப்பர்லேயும் பெரிய அளவில் கால் பக்கத்துக்கு ஆடு கொடுத்துருக்காங்க. அது எண்ட் ரிசல்ட் என்னென்னா, டெல்லி ஹைகோர்ட்டில் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டான், 2 பேரும் ஆர்டர் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க, மாம்பழத்தை முடக்கிடுவோம், பெயரை முடக்கிடுவோம், சிம்பிளை முடக்கிடுவோம். 2 பேரும் தனித்தனியாக பேரை வச்சுக்கிட்டு தனித்தனி சிம்பிளை வச்சுக்குவாங்கன்றோம். பாமகன்ற பேரே இருக்காது, மாம்பழம் இருக்காது, கொடி இருக்காது. 2 பேரும் தனி அமைப்பு. இப்போ இந்த 2 தனி அமைப்பை வந்து திமுக போகிறது கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் திமுகவுக்குள்ள அகாமடேட் பண்ணும்போது அன்புமணி இருக்கிறத ராமதாஸ் ஒத்துக்க மாட்டார், ராமதாஸ் இருக்கிறத அன்புமணி ஒத்துக்க மாட்டார். இது அடுத்த தலைவலி. தமிழ்நாடு பிஜேபிக்கு அமித்ஷா மோடிக்கு பெரிய பிரச்சனை. தேமுதிகவை அகாமடேட் பண்ணிவிடுவாங்க. இதில் ரொம்ப சுலபமாக தீர்க்கிற பிரச்சனை தேமுதிக பிரச்சனை. அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், அதை கொடுத்து இழுத்துருவாங்க உள்ள. பட் பாமக பிரச்சனையும் ஓபிஎஸ் பிரச்சனையும் தான் பெரிய பிரச்சனை. நிறைவாக ஒரு கேள்வி சார், என்டிஏ வந்து டேக் ஆஃபே ஆகலைன்னு நீங்கள் சொன்னீங்க. இதுக்கு பலரும் வைக்கிற ஒரு கருத்து என்னென்னா, விஜய் அவர்களை கூட்டணியில் கொண்டு வரதா, என்டிஏக்குள்ளே கொண்டு வரது தான் ஒரே வழி பலமாகிறதுக்கு. 29ஆம் தேதி வந்து கரூர் துயர வழக்கில் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க ஆதவ அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும். ஸோ எப்படியாவது வந்து இந்த வழக்கை வைத்து கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன்? இல்லைங்க, இது ரொம்ப தவறான வாதங்க. இப்படி பேசக்கூடாது. உச்சநீதிமன்றத்தோட மேற்பார்வையில் நடக்கிற வழக்குங்க அது. நம்ம இப்படி பேசுகிறதே ஒரு விதத்தில் மன்னிக்கணும், நீதிமன்ற அவமதிப்பு. அப்படி பேச முடியாது. நம்ம ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஜி ரேங்க் ஆஃபீஸர்ஸை வச்சு சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையிலான ஒரு கமிட்டி, எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிபிஐ நடத்துகிற விசாரணையை மேற்பார்வையிடுது. இதில் ஆதவ அர்ஜுனாவையும் புஷியையும் அவங்க சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கூப்பிட்டாங்கன்ற காரணத்துக்காக விஜயை மடக்கிடுவாங்கன்றதெல்லாம் ஐம் சாரி, இது நம்ம வந்துங்க தோணுனதெல்லாம் பேச முடியாது. அப்படி நான் நினைக்கல. கொஞ்சமாவது இறுதி நம்பிக்கை நமக்கு எது மேலேயாவது இருக்கணும், யார் மேலேயாவது இருக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்றதுனா பனானா ரிப்பப்ளிக்கா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ண ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையிலான ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி எதை மானிட்டர் பண்ணுது? ஒரு சிபிஐ விசாரணையை மானிட்டர் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் கொடுக்குற சாட்சியங்கள், கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் வந்து வீடியோ ஆதாரங்களாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செய்யப்படும். அது வந்து ரிட்டையர்டு ஜட்ஜு அதை பார்க்குறாரு. நீங்கள் யாரையாவது நம்பணும், எதையாவது நம்பணும். நான் எதையுமே நம்ப மாட்டேன், எலெக்ஷன் கமிஷனை நம்ப மாட்டேன், இவிஎம் மோசடி, ஓட் சோரி, அப்புறம் வந்து மற்ற பார்லிமெண்ட்டை நம்ப மாட்டேன், அதிகாரத்தில் இருக்கவங்கள நம்ப மாட்டேன், கடைசி நம்பிக்கையாக இருக்க சுப்ரீம் கோர்ட்டையும் நான் நம்ப மாட்டேன்னா, ஐ திங்க் அது அந்த முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம பேசவே முடியாது. நமக்கு தோணுனதை மட்டும்தான் நம்ம பேசுகிறோன்னு அர்த்தமாயிடும். அதனால் எனக்கு வந்துங்க, நான் இன்னமும் சொல்கிறேங்க, இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு என்கொயரியில் மிரட்டி உருட்டிலாம் ஒரு அரசியல் முடிவை ஒரு கட்சியை எடுக்க வைக்க முடியுன்றது நான் நம்பலை. ஓகே, அது ரொம்ப ஃபார்ஃபெச்சுடுங்க. அது வந்துங்க, இப்போ ஒரு மாநில தேர்தல் இதில் தோத்தா பிஜேபிக்கு என்ன பெருசாக ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆல்ரெடி பிஜேபி ஒன்றும் எங்கள் அதிகாரத்துக்கு வரப்போகிறதும் கிடையாது. அப்போ அந்த ரிஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நேரடியாக விசாரணைக்காக அழைச்சிருக்காங்கன்னா இங்கே சில நேரங்களில் இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் வந்து ஒத்து வராது, அதனால் அங்கே விசாரணைக்கு அழைச்சிருக்கலாம். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். மற்றபடி வந்து இதை வச்சு அவங்கள வந்து விஜயை வழிக்கு கொண்டு வந்துடுவாங்களான்றது நான் நம்பலை, இப்போதைக்கு நம்பலை. தீர்ப்பு ரெண்டாவது ஒன்று விஜய் பக்கம் தவறு இருக்குது, இல்லைனா வந்து திமுக அரசு மீது தவறு இருக்குதுன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த இது வந்துடும் நினைக்கிறீங்களா? ஒரு முடிவு இல்லை சார், இப்போ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு வரலாம் சார். நீங்கள் வந்து விஜய் மேலேயும் தப்பு இருக்குது, மாநில அரசு மேலேயும் தப்பு இருக்குது, 2 பேரும் கோட்டை விட்டாங்கன்னு வரலாம். இல்லை விஜய் தான் தப்பு பண்ணார்னு வரலாம். இல்லை திமுக அரசு தான் தவறு செய்தது, அரசு நிர்வாகம் வந்து கோட்டை விட்டுடுச்சு, கலெக்டரும் எஸ்பியும் வந்து ஆல்ரெடி வந்து அந்த எஸ்ஐடி கலெக்டரையும் எஸ்பியும் நிறைய கேள்விகள் கேட்டதாக சொல்கிறாங்க.
நீ எப்படி இந்த இடத்துல அனுமதி கொடுத்தன்றது தான் எஸ்ஐடி வந்து திரும்ப திரும்ப மாவட்ட கலெக்டரும் எஸ்பியும் கேட்ட கேள்வி என்று தகவல்கள் வருகின்றன. எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. ஸோ அது எப்படி இருக்கும் நம்ம இப்போ யூகிக்க முடியாது. நான் சொல்கிறது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையிலான ஒரு எஸ்ஐடி ஒரு சிபிஐ விசாரணை மேற்பார்வையிடுதுன்னா கண்டிப்பாக அதில் வந்து உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம நம்பணும். இல்லைன்னா வந்து நம்ம விருப்பம் போல் பேசிட்டு போக வேண்டியதுதான். நீங்கள் கேட்குறது வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் ஃபைண்டிங்ஸ் வந்துடும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது. யூ ஆர் ரைட். மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன், ஏப்ரலில் தான் எலெக்ஷன். ஏன்னா ரீசனபிள் டைம்னு கோர்ட் சொல்லியிருக்கு ஏற்கனவே. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 மாதங்களில் வந்து அவர்கள் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னால் கரூர் சம்பவத்தில் சிபிஐ எஸ்ஐடி மேற்பார்வை இடுகிற சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று தான் நான் கருதுகிறேன். சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பயனுடைய மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி.